எந்த விஷயத்தில் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரோ அந்த விஷயம் செத்துட்டாலும் நம்பிக்கை இழந்துராத. கர்த்தர் அதை மறுபடியும் உயிரோடு எழுப்பி உனக்கு சொன்னதை அவர் செய்ய போதுமானவர். ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஈசாக்கின் வழியா தானே என் சந்ததியை பெருக செய்வேன் சொன்னாரு. அந்த ஈசாக்கை கொடுனால் நான் கொடுத்துருவேன். காரணம், அதே ஈசாக்கு அவர் மரித்தோரில் இருந்தும் எழும்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று ஆபிரகாம் விசுவாசித்து அவனை கொண்டு போய் கிடத்தினான். உங்களை பார்த்து நான் சொல்றேன், சில காரியம் கைவிட்டு போனதுனால அது முடிஞ்சிச்சோன்னு யோசிக்கிறாத. அதை மறுபடியும் ஆண்டவரால உயிரோடு எழுப்ப